இன்றைய வகுப்புல அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிகிள்ஸ். டாபிக் 3 நம்மளுடைய லெசன்ல டாபிக் 3 ஆர்டிகிள்ஸா நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா சார்? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2 டாபிக் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். அந்த டாபிக் வந்து நீங்க போயிட்டு படிச்சுக்குங்க. சரி, ஆர்டிகிள்ஸ் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு அந்த என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் குயிக்காவே நம்ம போயிடலாம். சரி, ஆர்டிகிள்ஸ் வந்து எத்தனை வகை இருக்கு? ஆர்டிகிள்ஸ் எத்தனை வகை இருக்கு? 2 வகை ஆர்டிகிள்ஸ் இருக்கு. ஒன்னு என்னது, டெஃபினிட் ஆர்டிகிள். இன்னொன்னு என்னது, ஒன்னு டெஃபினிட் ஆர்டிகிள், இன்னொன்னு இன்டெஃபினிட் ஆர்டிகிள். டெஃபினிட் ஆர்டிகிள் என்னது, இன்டெஃபினிட் ஆர்டிகிள் என்னது, a and an. a and an. சரி, இந்த அவும் ஆனும் எந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர் கவுண்டபிள் நவுன் பக்கத்துல யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த வேர்டு எப்படி இருக்கணும், கவுண்டபிள் நவுனாக இருக்கணும். அந்த வேர்டு எப்படி இருக்கணும், கவுண்டபிள் நவுனாக கட்டாயமாக இருக்கணும். சரிங்களா? எஸ். அடுத்து வேற என்ன ரூல் இருக்கு? when the person or thing is not specific. ஆனா ஸ்பெசிபிக்கா இருக்க கூடாது. ஓகேங்களா? சரி, இப்ப நேரா டெஃபினிட் ஆர்டிகிள் வந்துருவோம். டெஃபினிட் என்னது, மாறாதது. டெஃபினிட் என்ன அர்த்தம், மாறாததுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இன்டெஃபினிட் அப்படின்னு என்னது, மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல ஏ யூஸ் பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், ஆன் யூஸ் பண்ணுவோம். சரி, அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஏ என்ன, ஆன் என்ன மீனிங் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா என்னப்பா மீனிங்? ஏ என்ன ஏ அப்படின்னா என்ன? ஒரு. ஏனது ஒரு. ஆன் அப்படின்னா என்னவா இருக்கும், மீனிங் என்னவா இருக்கும்? தமிழ் மேஜர் சொல்லுங்க. தமிழ்ல ஏன்னா ஒரு. ஆன் அப்படின்னா தமிழ்ல உயிரெழுத்துக்கள் வரும்பொழுது நம்ம என்ன சொல்றோம், ஓர் சொல்றோமா? தமிழ்ல என்ன லெட்டர் நம்ம தமிழ்ல இருக்கு, அந்த வேர்ட் இருக்கு, என்ன வேர்ட் அது, ஓர். கரெக்டா? அதேதான்ப்பா இங்கிலீஷ்லயும் இல்லையா? தமிழ் படிச்சோம்னா நமக்கு இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸி. புத்தகம், நான் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறேன். ஒரு புத்தகம் இல்லையா, ஒரு புத்தகம். அப்ப சரி, ஐராவதம்னு வச்சுக்கோங்க. ஐராவதம், நான் ஒரு ஐராவதத்தை பார்த்தேன். தப்பு இல்லையா? ஐராவதம் அதுக்கு முன்னாடி என்ன போடணும் நம்ம, ஓர் ஐராவதத்தை பார்த்தேன். ஏன் அந்த இடத்துல ஐராவதத்துக்கு முன்னாடி ஓர் போடுறோம்? உயிரெழுத்து ஐ. தட்ஸ் இட். உயிரெழுத்து ஐ வரதுனால அப்ப அந்த உயிரெழுத்து வரதுனால கட்டாயமாக ஓர் போட வேண்டியிருக்கு இல்லையா? அந்த ரூல் ஏன் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தல? அப்ப அந்த ரூல் தான் இந்த இடத்துல பயன்படுத்துறோம். யாராச்சும் ஏஇ ஐயோயோ அப்படின்னு உங்க மனசுல யாராச்சும் சொல்லி இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை டெலீட் பண்ணிருங்க. இனிமே வந்து ஏயு ஐயோயோ நீங்களும் யாருக்கும் சொல்லி கொடுக்க கூடாது இல்லையா? ஏயு ஐயோ வந்தா என்ன போட்டுருங்க, ஆன் போட்டுருங்க அப்படின்னு யாருக்கு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ஓகே, என்ன சொல்லுங்க, உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள், உயிர் ஒலி உயிர் சவுண்டு மெய் சவுண்டு அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகே, வவல் சவுண்டு கான்சனன்ட் சவுண்டுன்னு சொல்லி கொடுங்க. அப்போ என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, விளக்கம் கொடுக்கலாம். சரிங்களா? ஆன்சருக்கு போயிடலாம். புக்கு, கார், கால் a girl. கால் a girl. சரி, பர்டிகுலரா நம்ம சொல்லும் பொழுது மட்டும்தான் த வரும். சரிங்களா? சரி, இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, கிளாசிபிகேஷன் ஆஃப் 5 குறில் எழுத்துக்கள் இருக்கு. ஓகே, அதாவது உயிர் எழுத்துக்கள் சொல்றாங்க. 5 குறில் இருக்கு, 7 நெடில் இருக்கு. இதெல்லாம் நான் ஆல்ரெடி தமிழ் உங்களுக்கு நடத்திருப்பாங்க, அதனால பிரச்சனை இல்லை. சரி, இப்போ வல்லினம் பாத்திரலாம். வல்லினம் எவ்வளோ? வல்லினம் என்னென்ன, க, கு, இச்சு, இட்டு, இத்து, இரு. இந்த சவுண்டு வரும் இல்லையா? கச்சட இல்லையா? மெல்லினம் என்ன, ஞன நமன, இன்னு இன்னு இம்மு இன்னு இல்லையா? இதெல்லாம் அங்க வரும், அதனாலதான் சொல்ல வரேன். சரி, அது பாருங்க, இதுதான் ட்ரிக்கி. ஓகே, இந்த ஈ தான் கன்ஃபியூஸ் ஆகும். இவ்வு 1 ரூபி, இவ்வு 1 ரூபி. வாங்கிற எடுத்து எதுல இருந்து வந்துச்சு, இவ் பிளஸ் அ இல்லையா? வா
1 rupee இல்லையா? சோ இல்லு பிரச்சனை இல்ல, இல்லு அதுவும் பிரச்சனை இல்ல. சரி, இப்போ ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். சோ அ யூனிவர்சிட்டி. எதனால அ யூனிவர்சிட்டி அப்படின்னா, எதனால அ யூனிவர்சிட்டி? எதனால? the rule reason is யூனிவர்சிட்டியில என்ன சவுண்ட் வருது? ஈ சவுண்ட் வருது. என்னது? ஈங்கிறது மெய்யெழுத்து. ஈங்கிறது மெய்யெழுத்தாக இருப்பின் கான்சனன்ட், இந்த இடத்துல கான்சனன்ட் வரதுனாலதான் அ யூஸ் பண்றோம். சோ அ யூனிவர்சிட்டி. ஏன்னா ஈ வருது. 1 rupee வாங்கிறது என்னது? மெய்யெழுத்து வா. சோ அ 1 rupee. யூரோப்பியன் யூரோப்பியன் யூங்கிறது என்னது? யூவை பிரிச்சோம்னா இ பிளஸ் ஊ கிடைக்கும். இ பிளஸ் ஊ. அப்ப இ அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கும் பொழுது அ யூரோப்பியன் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கு. ஆன் எந்த இடத்துல வரும்? ஆன் வந்து ஓர். ஆன் என்ன அர்த்தம்? ஓர். சோ ஆப்பிள், an apple, or an elephant, an elephant, an ice cream, an ice cream. சரி, அப்போ ஒரு சில இடத்துல நான் அந்த ரூலை பிரேக் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி? ஆர் இந்த இடத்துல ஹெச் சைலண்ட், அதனால ஆர் an ஆர். honest man, an honest man. எம்எல்ஏ, an எம்எல்ஏ. ஓகேயா? அடுத்து என்சிசி. இந்த இடத்துல லெட்டர் என்னதான் எம்மாக இருந்தாலும், என்னதான் என்னாக இருந்தாலும் என்ன சவுண்ட் கொடுக்குது? அதாவது இந்த மாதிரி என்ன கொடுக்கணும்? தனித்தனி லெட்டரா கொடுக்கணும், அப்ரிவேஷனா கொடுக்கணும். எம்எல்ஏ, என்சிசி. அப்ப ஏ இந்த இடத்துல என்ன சவுண்ட் வருது? ஏ, என்சிசி. யா, அடுத்து பாருங்க. ஃபில்லப். இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? சரி, இதுக்கு ஆன்சர் நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் சூஸ் பண்ணுவீங்க? Tell me. Fill up with a suitable article. He is dash university student. Yes, sir. An. Okay, எல்லாரும் an சூஸ் பண்ணிட்டீங்களா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, இப்போ என்னன்னா இந்த இடத்துல யூ இருக்கு சார். நம்ம என்ன சார் படிச்சோம்? நம்ம என்ன படிச்சோம்? ஏஇ ஐஓஇ தான் நம்ம படிச்சோம். அப்ப இந்த இடத்துல என்ன சார் இருக்கு? இந்த இடத்துல யூ இருக்கு சார். ஓகே, அப்ப யூ இருக்கிறதுனால கட்டாயமாக நம்ம என்ன எழுத வேண்டும்? ஆன் எழுத வேண்டும். இதுதான் நம்ம படிச்ச சட்டம் இல்லையா? கரெக்டா? எல்லாரும் அக்ரி பண்றீங்களா? சரி, ஆனா நம்மளுடைய ஆன்சர் வந்து ஏ. எப்படி சார்? சரி, அததான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க. சரி, தமிழ்ல நமக்கு என்ன தெரியும்? உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் தெரியும் இல்லையா? சரி, டீட்டெயிலா இன்டீட்டெயிலா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம், விளக்க தேவையில்லை. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். சரி, உயிரெழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு தமிழ்ல? உயிரெழுத்துக்கள் 12. சரி, உயிரெழுத்துக்கள் இருக்கு. ஓகே, ரைட், தெளிவா இருக்கீங்க. சரி, அடுத்து மெய் எழுத்துக்கள் 18. இல்ல, எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு எல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாம் இருக்கு. இங்கு, இச்சு, இஞ்சு, இன்னு, இத்து, இன்னு, இம்மு, இன்னு எல்லாமே இருக்கு. சரி, இங்க என்னது? ஈய. நல்லா பாத்துங்க, இந்த ஈய நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் திரும்ப இங்க வருவேன். சரி, ஈய, இரு, இது ஓகே, நல்லா இருக்கு. ரைட். இங்கிலீஷ்ல நல்லா பாத்துங்க. நம்ம உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட், அதாவது சவுண்டு. நான் சொல்றது என்னது? சவுண்டு நான் சொல்றேன். சோ இந்த இடத்துல பாருங்க, திரும்ப இந்த டாபிக் வருவேன். இந்த இடத்துல புக் இருக்கா? புக்கு, ஓகே, புக்கு. இந்த இடத்துல என்ன சவுண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சவுண்ட் இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்றோம்? உயிர் எழுத்தா மெய் எழுத்தா? பூ தானே சொல்றோம். பூ பூ பூனா என்னது? பூ பூ பூனா இப்பு. பூனது இப்பு. இப்பு உயிர் எழுத்தா மெய் எழுத்தா? மெய் எழுத்து. மெய் எழுத்தா என்ன ஃபைனலா என்ன சொல்ல வராங்க? மெய்யெழுத்தாக இருப்பின், மெய்யெழுத்தாக இருப்பின் நீங்க என்ன போடணும்? மெய்யெழுத்தா இருந்தா என்ன போடணும்? ஏ போடணும். கரெக்டா? சரி, அதான ரூலு. அப்ப இந்த இடத்துல என்னது? கார். காருக்கு இங்க என்ன வரும்? இக்கு வருமா?
சரி இக்கு வரும். அப்ப என்ன வரும்? ஏ அண்ட் என்ன வரும்? நோ டவுட் சார். ஏன்னா மெய்யெழுத்து. மெய்யெழுத்து வந்தா என்ன போட்டுருங்க? மெய்யெழுத்து. இக்குன்னா என்னது? ஏ போட்டுருங்க. ரைட்டு. கேர்ள் கு இக்குன்னாலும் நம்ம தமிழ்ல காங்கிற எழுத்து இல்ல. ஆனா இக்கு இருக்கு இல்லையா? அப்ப இக்குங்கிற எழுத்து வந்தா நம்ம என்ன போட்டலாம்? ஏ போட்டுடலாம். இதுல உங்களுக்கு ஏதா தெளிவா இருக்கா? என்ன சொல்ல வரேன் நானு? மெய்யெழுத்து வந்தா ஏ போட்டுருங்க. ஓகேவா? இந்த கடைசி இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய இந்த லெட்டர் மெய்யெழுத்தாக இருந்தால் ஏ போட்டுருங்க. இதுல தெளிவா இருக்கீங்களா? ஓகேவா? அடுத்ததுக்கு போயிடலாமா? சரி அடுத்து பாருங்க. இக்குல இருந்து கச்சட தப்பற. ஓகே கஞ்சன நம்மன எரல வாழல. ஓகே இதெல்லாம் வச்சுட்டீங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த இடத்துல என்னப்பா சவுண்டு? இந்த இடத்துல என்ன சவுண்ட் வருது? படிங்க. இந்த இடத்துல என்ன சவுண்ட் வருது? யூ. யூடைய முதல் ஒலி என்ன? முதல்ல வரக்கூடிய சவுண்ட் என்ன? தானே வருது. அப்ப இ பிளஸ் உ கரெக்ட். அதாவது இப்படி வச்சுக்கோ. இ பிளஸ் உ இல்லையா? உ கரெக்டா எழுதுனான்னு தெரியல. சரி பிராக்கெட்ல பாருங்க. இ பிளஸ் உ இல்லையா? இ பிளஸ் இப்ப யூனிவர்சிட்டின்னு சொல்லும் பொழுது உ சின்ன உ உ. அப்ப ஈங்கிறது அததான் நம்ம பார்க்கணும். லெட்டரை நம்ம பார்க்க கூடாது. நல்லா பாத்துக்குங்க. லெட்டர் நம்ம பார்க்கவே கூடாது. என்ன லெட்டர் வேணா வரும். சவுண்டு தான் முக்கியம். அப்ப இந்த இடத்துல என்ன சவுண்டு கொடுக்குது? உயிர் சவுண்டா, உயிர் எழுத்தா, மெய் எழுத்தா? அதை மட்டும் பாருங்க. உயிர் எழுத்து கரெக்டா? அப்ப அதன்படி நம்ம பார்க்கும்பொழுது யூனிவர்சிட்டி யூ தான் வருது. யூங்கிறது மெய் எழுத்து, கான்சனன்ட். அதனாலதான் நம்ம இங்க என்ன போடுறோம்? அ யூனிவர்சிட்டின்னு போடுறோம். கரெக்டா? அ யூனிவர்சிட்டி. அதேதான், அதே ரூல் தான் இங்க பயன்படுத்துறோம். இங்க என்ன சவுண்டு? நம்ம எப்போவாது ஒன்று பின்னு சொன்னது உண்டா? ஒன்று பி. யாரா ஒன்று பி சொல்லுவீங்களா நீங்க? அப்படி ஒன்று பின்னு சொல்லிங்கன்னா நீங்க ஆன் எழுதிக்கலாம். இல்ல சார் நாங்க என்ன சொல்லுவோம்? 1 ரூபின்னு தான் சொல்லுவோம். 1. இந்த இடத்துல என்ன சவுண்டு? வா. அப்ப வாங்கிறது அதனுடைய அடிப்படை சவுண்ட் என்ன? இவ் இல்லையா? இவ் கூட்டல் இவ் பிளஸ் ஆ. இவ் பிளஸ் ஆ. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்? இவ் மட்டும்தான் கண்ணுல தெரியணும். இவ் மட்டும்தான் நம்ம கண்ணுல தெரியணும். இவ்ங்கிறது என்ன எழுத்து? உயிர் எழுத்தா, மெய் எழுத்தா? இந்த ஜீரோவை, அதாவது ஓவை பார்க்க கூடாது. அப்போ 1 ரூபி வா அப்படிங்கிற சவுண்ட் தான் பார்க்கணும். ஆக இந்த இடத்துல 1 ரூபி 1 ரூபி அவ்வளவுதான். அதேதான் இந்த இடத்துலயும் பயனாகுது. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இ அப்படிங்கிற லெட்டர் இருந்தாலும், ஈங்கிற லெட்டர் இருந்தாலும் தமிழ்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? யூரோப்பியன் சொல்லுவீங்களா? யூரோப்பியன் சொல்லுவீங்க. ஐரோப்பியா அப்படின்னு சொல்லுவீங்களா? தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? ஐரோப்பா. சோ வர வேண்டாம். நம்ம இங்கிலீஷாவே சொல்லுவோம். அப்போ யூரோப்பியன் அப்படின்னு நம்ம தமிழ் இங்கிலீஷ்ல சொல்றோம் நம்ம. இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் as யூரோப்பியன். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வருது? யூரோப்பியன். யூ தான் வருது. யூங்கிறது என்னது? யூ எழுத்து. சரிங்களா? ஓகேவா? இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோமா? எஸ். இப்போ நீங்க உங்களுடைய ஆன்சர் என்ன? அப்போ மேடம் ஷகீலா பானு மேடம். எஸ் எஸ். ஓகே ஓகே ஓகே. சரி. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு? ஏ போடணுமா ஆன் போடணுமா இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு வரும்பா. ஏ வரும் அல்லது ஆன் வரும். சரியா? அப்ப எதன் அடிப்படையில ஏ போடணும், எதன் அடிப்படையில ஆன் போடணும்? எனக்கு தெரியல. சொல்லுங்க பாப்போம். ரூல்ஸ் சொல்லுங்க பாப்போம். வவல் சவுண்ட் வந்துச்சுனா ஆன் போடணும் சார். எஸ் தட்ஸ் இட். கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுனா ஏ போடணும். எஸ் தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க.
உயிரெழுத்து வந்துச்சுன்னா மெய்யெழுத்து வந்து ஏ, சவுண்ட் வந்துச்சுன்னா ஏ போடும். எஸ், அவ்வளவுதான். இந்த இடத்துல உயிரெழுத்து சவுண்ட் வந்துச்சுன்னா உயிரெழுத்து அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஐ, அவ்வளவுதான். தமிழ்ல இருக்கு இல்லையா, அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. அதை அப்படியே அப்ளை பண்ண எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி இங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம பண்ணி இதுல என்ன சவுண்ட் இருக்குன்னு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்பிள் இல்லையா, நம்ம என்ன சொல்றோம், ஆப்பிள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நம்ம அதாவது ஷார்ட்டா சொன்னாலும் சரி, இல்ல நெடில இருந்தாலும் சரி, குறியில இருந்தாலும் சரி, ஆப்பிள். சோ ஆங்கிறது an ஆப்பிள் இல்லையா. எலிஃபென்ட் என்ன சொல்றோம் நம்ம, எலிஃபென்ட் சொல்றோம் இல்லையா. ஒரு என்னதான் இருந்தாலும் an elephant. சரி, ஐ இந்த இடத்துல ஐ வரதுனால, ஐங்கிற லெட்டர் வரதுனால இதுக்கு என்ன வரல இல்லையா, ஐங்கிற லெட்டர் வரதுனால ஆன் வரல. இந்த இடத்துல என்ன சவுண்ட் கொடுக்குது அது முக்கியம். சோ ஐ இல்லையா, ஐஸ்கிரீம் ஐ அப்ப an ஐஸ்கிரீம். சரி, அடுத்து தமிழ்லயே ஐ இருக்கு இல்லையா, ஐ என்ன எதுல வரும், ஐ வந்து உயிரெழுத்துல. இந்த இடத்துல என்ன சார் பிரச்சனை, இந்த இடத்துல என்ன பிரச்சனை பாருங்க சார், எச்சுக்கு போய் என்ன போட்டு வச்சிருக்காங்க, ஆன் போட்டு வச்சிருக்காங்க. என்னமா இதுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கான காரணம் என்ன, ஏன்னா இது எப்பவுமே நம்ம எப்படி படிக்க கூடாது அதுதான் முக்கியம் இல்லையா. ஹவர்னு படிக்க கூடாது, ஹா இந்த இடத்துல எச்சு வந்து இந்த எச்சு இல்ல, மறந்துருங்க, இந்த எச்ச மறந்துருங்க. எப்படி படிப்பீங்க, ஆர். வெரி குட், தட்ஸ் இட், ஆர். இப்ப எஸ் ஆர், இது ஆர்னு படிக்கணும். ஆர்னு படிச்சா ஆன் கண்டிப்பா வந்துடும். சரிங்களா. இதை எப்படி படிக்கணும், அப்ப கீழே இருக்கிறத எப்படி படிக்கணும், நிறைய பேர் தப்பா படிப்பாங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய வேர்டை ஹானஸ்ட்னு சொல்லுவாங்க. பாக்கும் எனக்கு கேட்கும் போதுல எனக்கு டென்ஷன் ஆகும். பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே. அதனால இந்த இடத்துல வந்து ஆனஸ்ட், சரி நீங்க ஆனஸ்ட்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனஸ்ட்னு சொன்னாலும் பரவாயில்ல, எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன எடுத்து வந்துருது, உயிர் எடுத்து வந்துருது. ஃபைன். அப்ப இந்த இடத்துல எச் சைலண்ட். சோ ஆனஸ்ட் மேன், ஹி இஸ் an honest ஓ ஆர் ஆனஸ்ட் மேன் என்ன போட்டாலும் and தான் வரும். சரி, இங்க என்ன பிரச்சனை அப்போ, இந்த இடத்துல எம் பாத்தீங்கன்னா நல்லா சொல்லி பாருங்களேன், எம்எல்ஏ. இந்த இடத்துல லெட்டர் பார்க்காதீங்க, எம்எல்ஏ எம் சொல்றீங்க இல்லையா, எம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, ஏ எம். அப்ப ஏங்கிறது என்ன எழுத்து, ஏ உயிரெழுத்து, தட்ஸ் இட் இல்லையா. அப்போ ஏ இம், நம்ம அப்படியே தமிழ் எழுதி பார்ப்போம், ஏ இம். அப்ப ஏங்கிறது என்னது, உயிரெழுத்து. சோ அதனால இதுல என்ன போட வேண்டியிருக்கு, நம்ம an எம்எல்ஏன்னு நம்ம போட வேண்டியிருக்கு. புரியுதுங்களா. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கணும்னா, நம்ம எப்பவுமே இந்த என்னது ஆர்டிகிள்ஸ் போடும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய லெட்டர் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோ எம்எல்ஏ an எம்எல்ஏ, எதனால ஏ இம், அந்த ஏ மட்டும் எடுத்துக்கிறோம், an எம்எல்ஏ. என்சிசி அதேதான், என் ஏ ஏங்கிறது என்னது, உயிரெழுத்து. சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன போறோம், டெஃபினிட் ஆர்டிகிளுக்கு போறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. சரி, நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து இதுவரையிலும் போதுமானது. முடிச்சுக்கலாமா, ஏன்னா டெஃபினிட் ஆர்டிகிள் நிறைய போகுது, நிறைய ரூல்ஸ் இருக்கு, அது தனி கிளாஸ்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா. ஓகே. அடுத்த கிளாஸ்ல ஒரே கிளாஸ்ல நம்ம திணிக்க கூடாது இல்லையா. சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம தொடர்ந்து இது பிளஸ் ஒரு முடிக்க வேண்டிய ஒரு டாபிக் இருக்கு, அந்த டாபிக் நம்ம பண்ணிடலாம், சேர்ந்து நம்ம முடிச்சிடலாம். இந்த கிளாஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். ஓகே, நம்ம கிளாஸ் அகாடமியில இருக்கிறவங்களுக்கு அனுப்பப்படும். ஸோ இதை விளக்கமா நீங்க ஒரு நீங்க பார்த்துட்டு வந்துருங்க, பிரச்சனை இல்லை. இந்த 5 ரூல்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ பிளஸ் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் நான். அந்த எக்ஸசைஸ் நான் அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த டாபிக்ல ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், இதோட நம்ம பார்ப்போம். 50 கொஸ்டின் தனியா இருக்குது, அதையும் நம்ம வெரிஃபை பண்ணுவோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து டெஸ்டா நம்ம வந்து பார்ப்போம். பிளஸ் உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம்ல உங்களுக்கு 50 கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன வரும், அதுல சரி வரும். இன்றைய வகுப்புல உங்களுக்கு டவுட்டை வந்து வெரிஃபை பண்ணலாம், கேட்கலாம்.